Hi friends, welcome to Ragas kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல இட்லி தோசை மாவு இல்லாத போது ரொம்ப ஹெல்த்தியா அதே மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் வெரைட்டி எப்படி பண்ணலாம்ன்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரா ஹெல்த்தியான ஒரு தோசை வெரைட்டி எப்படி பண்ணலாம்ன்றதாங்க பார்க்க போறோம். இது செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு இத மூணையும் வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி ஒரு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க பருப்பு இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி இருக்கணும்ங்க. உங்ககிட்ட பச்சரிசி இல்ல அப்படினா அதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு மொத்தமா 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி கூட நீங்க வந்து போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா டேஸ்டா தான் இருக்கும். இப்போ இது கூட சேர்த்து அரைக்க போற பொருட்கள் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3 வரமிளகாய், சின்ன துண்டு அளவுக்கு புளி. உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 8 ல இருந்து 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி. உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்க பெரிய வெங்காயத்தை நீங்க இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்துட்டு நம்ம தோசையை இன்னும் நல்லா டேஸ்டியாக்கும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் சேர்த்து அரைக்கிறோம். ஒரு கை பிடி ஃபுல்லா வந்துட்டு கறிவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு அவ்ளோ ஸ்ட்ரென்த் இருக்கு. சோ இந்த அளவுக்கு நீங்க கறிவேப்பிலை சேர்க்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பருப்பையும் ஒரு 2 கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம சேர்த்துறலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, மிளகு, சீரகம், தேங்காய், கூடவே வரமிளகாயும் புளி. இப்போ கறிவேப்பிலையும் சேர்த்துறலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அடமாவுக்குலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. எல்லா பொருட்களுமே நல்லா அரைப்பட்டிருக்கணும். இப்போ அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் மீதி இருக்க அரிசி பருப்பையும் போட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை ஏற்கனவே அரைச்ச மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சதில் எல்லா மசாலா பொருட்களுமே நம்ம சேர்த்துருக்கோங்க. அதனால இது ரெண்டுமே நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம அரைச்ச உடனேவே இதில் வந்துட்டு தோசை ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம கறிவேப்பிலை வந்து அதிகமாக சேர்த்துருக்கனால இந்த பச்சை கலரில் நம்மளுக்கு தோசை மாவு கிடைச்சிருக்குங்க. ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கறிவேப்பிலையோட டேஸ்ட் கூட தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வேறு பொருட்கள் எல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் தோசை கல் வச்சுக்கலாங்க. கல் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சாதாரணமாக தோசை மாவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து சாதாரணமாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சுற்றி ஊற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்துச்சுன்னா இப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோசை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. சூப்பராக நல்லா கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வந்துட்டு நான்ஸ்டிக்கில் தான் ஊற்றணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம சாதாரணமான தோசைக்கல்லில் ஊற்றினா கூட நல்லா டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம வந்துட்டு தோசை எடுத்துடலாம். சூப்பரான கறிவேப்பிலை மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்த்தியான ஒரு தோசை சாப்பிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இது எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஒரு காரசாரமான சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஹெல்த்தி தோசை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மாவு அதிகமாக ஊற்றி ஊத்தப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி வச்சு வேக விடுங்க. அப்போ தான் நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.